தொலைக்காட்சியில் முதல் முறையாக இன்று அம்மனுக்கு மஞ்சள் பூச 2 பேர். காத்திருந்து பாருங்கள். மஞ்சள் பூச ஆர்வமாக உள்ளார். ஆனால் அவர்கள் கை அரைத்து 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 கை நோந்து போய்விட்டது. ஸ்பீடாக பூசுவார்களா மெல்லமாக பூசுவார்களா யாருக்கு தெரியும் என்று நமக்கு தான் தெரியும். அவங்க நம்மகிட்ட காத்திருந்து பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்தவர்கள் பூசுவதை பார்த்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி பூசுவது, எங்கே பூசுவது. இவர்கள் காத்திருக்கவில்லை, அம்மன் தான் அவர்கள் பூச வர காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம். அவங்களின் வாய்ப்பு வரப்போகிறது. தான் அம்மன், இவர்கள்தான் மஞ்சளை பூச வேண்டும். அடுத்தவர்கள் அவங்கள் 2 பேர் மஞ்சளை என் தங்கை கையில் பிடித்துள்ளார். அதிகமாக இருக்கும் மஞ்சள் எங்கள் அத்தை அரைத்தது, கம்மியாக இருக்க மஞ்சள் எங்கள் அத்தையில் அரைத்தது. அவங்க சும்மா நின்றது, தண்ணி எடுத்து ஊற்ற வேண்டியது, திருட வேண்டியது, இதே வேலையாக உள்ள வேண்டியது. ஓகே, 2 பேரும் மஞ்சளை பூசுகிறார்களா என்று பார்க்கலாம். அவங்கள் ஆடு களத்தில் இறங்க தயாராக உள்ளார்கள். 2 பேரும் அவங்கள் வாய்ப்பு நெருங்குகிறது. அடுத்ததாக அவர்கள் ஆட்டுக்களத்தில் இறங்க போகிறார். சந்தோஷம் கலந்து உள்ளார். ஆர்வமாகவும் சந்தோஷமும் கலந்து நிற்கிறார்கள். 3 பேரும் அதிர்ச்சி நின்று கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக அவர்கள் இறங்குகிறாங்க. ஆட்டுக்களத்தில் பாட்டை போட வேண்டும். வீரர்கள் ஆட்டுக்களத்தில் இறங்கிவிட்டார்கள். ஃபஸ்ட்டு தண்ணீரை ஊற்றி முன்னாடி தேய்த்தவர்களை எடுத்து விட்டார்கள். தண்ணி ஊற்றுகிறார்கள். அம்மன் ஞான நிலையில் உள்ளார். அத்தைகள் வந்தாங்க. அவர்கள் தேய்த்து அம்மனை சுத்தமாக்கியுள்ளார். இரண்டாவது மஞ்சளை பூசி விடுகிறார். அத்தை தொடங்கியுள்ளார். முதல் வாயில், நெத்தியில், மறுபடியும் நெத்தியில், பாதத்தில், கை பாதத்தில். அடுத்த அத்தையும் உடனே தொடக்கி விட்டார். கோபுரத்தில் அவர்கள் தேய்க்க அம்மனுக்கு உச்சி குளிர்ந்தது. அம்மன் சந்தோஷமாகியுள்ளார். என் தங்கையும் சேர்ந்து தேய்க்கிறாள். தேய்க்க தெரியாமல் தேய்த்து கொண்டே இருக்கிறான். மித்ரா அம்மன் கண்ணுக்குள் போட்டுவிட்டாள். அம்மன் கண் எரிகிறது. அம்மன் உச்சி குளிர்ந்து விட்டது. அம்மனை சுற்றி வருகிறார்கள். முதலாவது அத்தை, அடுத்தது என் தங்கை, அடுத்தது அத்தை போகவில்லை. ஓஷி மஞ்சள் கொஞ்சத்தை ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்ளார். மற்றவங்களெல்லாம் மகிழ்ச்சியுடன் பார்க்கிறார்கள். அடுத்த அவங்க வரப்போகிறார்கள் என்று அம்மன் மகிழ்ந்து உள்ளார். தொட்டு கும்பிட்டு மகிழ்ந்துள்ளார்.